This video is sponsored by SBO Digital Marketing. ஸோ உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா earn பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்பிளேலுமே ஷோ ஆகுது. மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த ஜிமெயிலில் நமக்கு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருந்துருப்பாங்க, சரிங்களா? அந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 15 GB மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க எல்லாருக்குமே. அது வந்து நார்மலாக செல்ஃபாக ஜிமெயில் க்ரியேட் பண்ணவங்களுக்கு 15 GB, பிஸ்னஸில் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக பை பண்ணி வாங்க முடியாது. இந்த மாதிரி இயருக்கு இல்லை வீக்லி இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி வாங்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும், சரிங்களா? ஆனால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜிமெயில் வச்சுருக்க எல்லாருக்குமே அந்த 15 GB வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், சரிங்களா? ஓகே. அந்த 15 GB வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் சேவ் பண்ணுவாங்க. நம்முடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் மொபைல் நம்பரில் சேவ் பண்ணாலுமே, சிம்மில் சேவ் பண்ணாலுமே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அதை காணாமல் போயிடும், இல்லை டெலிட் ஆகிடும். ஆனால் நம்ம மெயிலில் நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எந்த மொபைலில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட்ஸை உங்களால் எடுத்துக்க முடியும், சரிங்களா? அதே போல் ஃபோட்டோஸுங்க, உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணும், எந்த மொபைல் இருந்தாலும் எனக்கு வேணும், எனக்கு லாஸே ஆகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாருடைய மொபைல்லையுமே வந்து ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அந்த ட்ரைவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணி காட்டுறேன், இதுதான். இந்த ட்ரைவை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இதாக காமிக்கும், சரிங்களா? இது வந்து நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் அது மெயில், சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கீழே இந்த மாதிரி இப்போ நீங்கள் அந்த ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். உங்களுக்கு எம்டி தான் அங்கே காமிக்கும். இங்கே மாதிரி ப்ளஸ்ன்னு ஒன்று காமிக்கும், சரிங்களா? அந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய காமிப்பாங்க. கூகுள் ஸ்லைட்ஸு, கூகுள் ஷீட்ஸு, கூகுளுடைய டாக்குமெண்ட்ஸு ஸ்கேன் பண்ணணுமா, அப்லோட் பண்ணணுமா, ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் அப்லோடு என்பதை கொடுங்க, சரிங்களா? அப்லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து ஜிமெயிலில் சேவ் பண்ணணும், எது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகாமல் இருக்கணுமோ அந்த ஃபோட்டோஸை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருங்க, சரிங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கும், ஃபைல் நேம் எதனா மாற்றனா நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் ட்ரைவ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைவில் கொடுத்து நீங்கள் எதனா ஃபோல்டர் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், தனியாக பண்ணிக்கலாம், சரிங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த மெயில் உங்களுக்கு எந்த மெயில் வேணுமோ அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெயிலை சேவ் பண்ணணுமோ அந்த மெயில் நீங்கள் கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த அப்லோடை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகும். இதுக்கு ஒய்ஃபை இருந்தாலும் ஓகே தான், மொபைல் டேட்டா இருந்தாலும் ஓகே தான், சரிங்களா? இந்த மாதிரி அப்லோட் ஆகிட்ட பிறகு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து வந்துடும், சரிங்களா? இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 3 டாட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஷேர் காப்பி கொடுக்கலாம், இல்லை வந்து காப்பி லிங்க் கொடுத்து இந்த இமேஜ் மட்டும் அவங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இந்த இமேஜ் மட்டுமே பார்க்கலாம், சரிங்களா? இது என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகாதுங்க. நீங்களாக ட்ரைவில் வந்து ஃபோட்டோஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்களாக டெலிட் பண்ணால் மட்டும்தான் இது டெலிட் ஆகும். மற்றபடி இந்த ட்ரைவில் அது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்கள் மொபைல் டேமேஜ் ஆனாலும் சரி, எதானாலும் இந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இருந்துகிட்டு தான் இருக்கும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்னு அனுபவம் ஃபிஷ். பை.